சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி எம்டிசி தாழ்தள மின்சார பேருந்துகள் கொள்முதல் தனியாரிடம் ஒப்பந்த புள்ளி கோரியது போக்குவரத்து துறை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மாநகர் போக்குவரத்து கழகத்தை அதாவது எம்டிசி உலகத்தரம் வாய்ந்த பொது போக்குவரத்து அமைப்பாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு உலக வங்கியின் நிதியுதவியுடன் சென்னை நகர கூட்டாண்மை திட்டம் அதாவது சிசிபி செயல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி மாநகர போக்குவரத்து கழகத்தில் தாழ்தள மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு அவை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் 600 தாழ்தள மின்சார பேருந்துகள் கொள்முதல், பயன்பாடு, பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள தனியாரிடம் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. வரும் மார்ச் 10ஆம் தேதி முதல் விருப்பமுள்ள தனியார் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட இணையதளத்தில் அளிக்கலாம். மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ரூபாய் 3 கோடி முன்வைப்பு தொகை செலுத்தி வரும் ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள் ஒப்பந்த புள்ளி அளிக்கலாம் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அதேபோல மின்சார பேருந்துகளுக்கான நடத்துனர் நியமனம் போக்குவரத்து கழகம் சார்பில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. அதே நேரம் பேருந்து பராமரிப்பு, ஓட்டுநர் நியமனம் உள்ளிட்டவை கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் அடிப்படையில் தனியார் மூலம் நியமனம் மேற்கொள்ள மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் அரசு பேருந்துகள் மட்டுமே இயங்கி வந்த நிலையில் தனியார் பேருந்துகளையும் இயக்க மாநகர் போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியானது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தனர். இந்த நிலையில் மாநகர போக்குவரத்து கழகம் தனியார்மயமாக்குவதற்கான நடவடிக்கையில் அரசு இறங்கியுள்ளது. சென்னையில் ஜிசிசி முறையில் 600 மின்சார பேருந்துகளை தனியார் இயக்க ஒப்பந்த புள்ளியை மாநகர போக்குவரத்து கழகம் கோரியுள்ளது. அதன்படி மின்சார பேருந்துகளுக்கான நடத்துனர் நியமனம் போக்குவரத்து கழகம் சார்பிலும், பேருந்து பராமரிப்பு, ஓட்டுநர் நியமனம் உள்ளிட்டவை கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் அடிப்படையில் தனியார் மூலமாகவும் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது என்று தகவல் கிடைத்துள்ளது. மேலும் ஒப்பந்த புள்ளி படிவங்களை இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். படிவங்களை 10/3/2025 அன்று முதல் பதிவேற்றம் செய்யலாம். பதிவேற்றம் செய்ய இறுதி நாள் 3/4/2025 அன்று மாலை 4 மணி வரை ஆகும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.